ஒரு அம்மா தினமும் ஒன்றும் கேட்காமல் கடவுளிடம் அமைதியாக பிரார்த்தனை செய்தாள். அது ஒரு நாள் தனது மகனின் உயிரை காப்பாற்றும் நினைச்சிருக்கீங்களா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எதையும் ஆசைப்படாமல் எதையும் வெறுக்காமல் இருக்கும் அந்த உயர்ந்த இறைநெறியை பின்பற்றுபவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் நிலைத்து நிற்காது. ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற இளைஞன் இருந்தான். அவனை தனியாக வளர்த்தது அவன் அம்மா. அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்ததும் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி கண்களை மூடி அமைதியாக பிரார்த்தனை செய்வாள். ஒரு நாள் கண்ணன் கேட்டான், அம்மா, தினமும் கடவுளிடம் என்ன கேட்கிறாய்? அம்மா சிரித்துக் கொண்டே சொன்னாள், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் கண்ணா. என்ன நடக்க வேண்டுமோ அது நல்லதாக நடக்கட்டும் என்று மட்டும் சொல்வேன். ஆண்டுகள் கடந்து கண்ணன் நகரத்தில் வேலைக்கு போனான். ஒரு நாள் அவன் வேலைக்கு செய்த தொழிற்சாலையில் பெரிய இயந்திர விபத்து நடந்தது. சில வினாடிகளுக்கு முன்னர் கண்ணன் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்திருந்தான். அதனால் அவன் உயிர் தப்பியது. அந்த இரவு அம்மாவை அழைத்தான். அம்மா அமைதியாக சொன்னாள், நான் கடவுளிடம் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனா உன்னை அவரிடம் ஒப்படைத்து விருந்தேன். அந்த நாள் தான் கண்ணனுக்கு புரிந்தது, எதையும் பிடித்து பிடித்து வேண்டிக் கொண்டால் மனம் பயத்தால் நிரம்பிவிடும். ஆனால் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஒப்படைத்தால் வாழ்க்கை நன்மை காக்க ஆரம்பிக்கும். எதையும் பிடித்து வேண்டாத மனம் வாழ்க்கை அமைதியாக காப்பாற்றும். வணக்கம்.